இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகள் இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கான்பூரில் கடந்த வெள்ளிக்கிழமை துவங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதல் நாளிலேயே மழை காரணமாக போட்டி தடைப்பட்ட நிலையில் வங்கதேசம் அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 107 ரன்களை எடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து 2 மற்றும் 3ஆம் நாள் ஆட்டங்கள் மழை ஆடுகளம் ஒத்துழைக்காத காரணங்களால் ஒரு பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் துவங்கியது. இன்றைய ஆட்டம் துவங்கியது முதலே இந்திய வீரர்கள் விக்கெட் வீழ்த்துவதில் கவனம் செலுத்தி இதன் காரணமாக வங்கதேசம் அணி முதல் இன்னிங்ஸில் 233 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 285 ரன்களை அடித்த போது கேப்டன் ரோஹித் சர்மா டிக்ளேர் செய்வதாக அறிவித்தார். இந்திய அணி 52 ரன்கள் முன்னிலை பெற்ற நிலையில் வங்கதேசம் அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி வங்கதேசம் அணிக்கு துவக்க வீரர்களாக களமிறங்கிய ஜாகிர் ஹசன் 10 ரன்களில் ஆட்டமிழந்தார். இவரை தொடர்ந்து வந்த ஹசன் முகமது 4 ரன்களில் ஆட்டமிழந்தார். 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேசம் அணி 2 விக்கெட்டுகளை